சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ராகவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா. ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பார்க்குறோம். இப்போ ரொம்ப சாதாரணமாக பார்க்குறோம். என்னுடைய முதல் கேள்வி, ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது சமீபத்தில் கடந்த 5 அல்லது 10 வருடங்களில் அதிகரித்திருக்கிறதா, அல்லது இதுக்கு முன்னாலே அது இருந்துச்சு, இதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கான சரியான வழிகள் இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை, அது டாக்டர்ஸ் இல்லை, அல்லது நமக்கு அவேர்னஸ் இல்லை, இப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்ததுனால நமக்கு இது பெருசாக தெரியுதுன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் கடைசியாக சொன்னது தான் உண்மை. இது எப்போதுமே ஒரு ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கணும். அதை நம்ம சரியாக பிக்கப் பண்ணாமல் தான் இருந்தோம் முன்னாடி. இப்போ நீங்கள் சொன்ன அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. அதாவது ஃபஸ்ட்டு அவேர்னஸ், விழிப்புணர்வு நிறையா வந்துருச்சு. என் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு, எங்கள் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்திருக்கு, எங்கள் மாமாவுக்கு வந்திருக்குங்கிற அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. ரெண்டாவது ஆக்சஸ் டு ஹெல்த் கேர். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டாக்டருக்கோ இல்லை லேபுக்கோ பஞ்சமே இல்லை. உடனே பேஷண்ட் டக்குன்னு ஒரு அணுகி ஒரு டெஸ்ட்டு பண்ணிடுறாங்க. பிஎஸ்ஏன்னு ஒரு ரொம்ப சிம்பிள் பிளட் டெஸ்ட், வைட்லி அவைலபிள், எல்லா இடத்துலையும் அது கிடைக்கிது. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு சர்வைவர்ஷிப். அதாவது இந்த நோயினால் குணப்படுத்தப்பட்ட பல பேர், நோயை வென்றவர்கள் அதற்கு ஒரு சாம்பியன் ஆகிடுறாங்க. இது மூணு ஒரு காம்பினேஷன். உதாரணமாக அவங்களை எடுத்துக்கக்கூடிய அப்படின்னுங்கிறதுனால அவங்க நல்லாயிட்டாங்க, நானும் நல்லாயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடுத்த பேஷண்ட் வந்துடுறாங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வயதானவர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு வியாதியை எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு பார்வை இருக்கா? பெரும்பாலும் 60 வயதுக்கு மேலே இருக்கப்பட்டவங்களாம் வந்திருக்குங்கிறது ஸ்டெட்டிஸ்டிக்ஸ். ஆனால் நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா 60க்கு கீழே இருக்கிறவங்க சுமாராக 20% இருக்காங்க. அண்ட் தேர்ஃபோர் இப்போல்லாம் முன்னாடிலாம் நாங்கள் 60 வயசுக்கு மேலே டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் மாற்றி 50க்கு மேலே டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அவேர் பேஷண்ட்டுக்கு 40க்கு மேலே டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். குறிப்பாக பார்க்கும் பொழுது வயது முதிர்வின் காரணமாக அதனால் இது வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை வயது முதிர்ந்த எல்லாருக்கும் இது வராது, இது வருவதற்கும் ஒரு அறிகுறி, காரணம், லைஃப் ஸ்டைலு, சாப்பாடுன்னு பல விஷயங்கள் இருக்குது, அதாவது முதுமை அடைவதனால் இது வருகிறது அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதே ஒரு மாதிரி நம்மளே கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆவரேஜ் லைஃப் ஆஃப் இந்தியன் மேல் இப்போ 80 தொட்டுட்டோம் நம்ம. அதாவது இப்போ 60 வயசுங்கிறது யங்ஸ்டர் தான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ப்ராஸ்டேட் கேன்சரில் வரக்கூடிய நோய் சிறு வயதினருக்கு வருவதில்லை, 20 வயசில் வரதில்லை. நம்ம பார்க்குறதே 40க்கு மேலே பார்க்குறோம், 60க்கு மேலே அதிகமாக பார்க்குறோம், அவ்வளோதானே ஒழிய இது சின்ன வயசில் வரதில்லை. சுமாராக இது வயது அதிகமாவது ஒரு காரணமாக தென்படுகிறது. அதனால் இப்போ 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வனரபிலிட்டி இருக்குன்னா 80 வயசில் இருக்கிறவங்க வனரபிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ், ஏஜுக்கு ஒரு லீனியர் ப்ரொபோர்ஷன் இருக்குது. பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, 60 வயசில் கண்டுபிடிக்கிற ப்ராஸ்டேட் கேன்சர் பேஷண்ட் 20 வருஷம் வாழ போகிறாங்க. அதனால் அந்த 20 வருஷம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணணும். கேன்சருடைய வகைகளில் நம்ம குணப்படுத்தக்கூடியதுன்னு பெரும்பாலானவற்றை சொல்கிறோம். ஆனால் எல்லாமே குணப்படுத்தக்கூடியதான வரும்போது ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறோம். காரணம் அதனுடைய ஸ்டேஜு, வியாதியினுடைய தன்மைன்னு பல விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது. யாரும் அதுக்கு 100% கேரண்டி கொடுக்குறதா இல்லை. ஆனால் ஒரு சில கேன்சர்ஸை பொறுத்தவரை இது சரி பண்ணிடலாம், 100% குணப்படுத்தக்கூடியது, திரும்ப வராதுன்னு பல வகைகளை நம்ம அடுக்கிறோம். இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது எந்த வகையில் வருது? நிச்சயமாக நீங்கள் சொன்ன வகையில் தான் வருது. அதாவது முதல் நிலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, பெரும்பாலும் பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறதுனா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் க்யூர்டு. 100க்கு 100ன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, யாராலையும் சொல்ல முடியலன்னா கூட வெரி ஹை 97-98% சான்ஸ் அவங்க குணமாயிடுவாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. அதுதான் ப்ராஸ்டேட் கேன்சரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த நோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறதும் நீண்ட நாள் அவங்க உயிரோடு இருக்குங்கிறது நம்பிக்கைக்குரிய விஷயம். ஒரு முறை இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா மறுமுறை திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? முதல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அது ஸ்டேஜ் வைஸ், கிரேட் வைஸாக பிரிச்சுக்கலாம். அதாவது எந்த ஸ்டேஜில் நோய் இருக்குது, நோயின் தன்மை என்ன, இதை நம்ம பிரித்து பார்த்தோம்னா லோ கிரேட் இல்லை லோ ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு திரும்பி வர்றது கிடையாது, அவ்வளோதான். ஒரு தடவை வருது, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அதோட குணமாயிடுறாங்க. ஹை ஸ்டேஜ், ஹை கிரேடில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக 10%லேருந்து 40% வரைக்கும் திருப்பி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த ட்ரீட்மெண்ட்டை மாடிஃபை பண்ணுவோம்.
ட்ரீட்மெண்ட் வந்து சில பேர் பெரும்பாலானோருக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டே போதுமானது. இந்த மாதிரி திரும்பி வரக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மேலே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ரிஸ்க்கை இன்னும் கம்மியாக்குறோம். பட் ஓவராலாக எல்லா பேஷண்ட்டுமே 10 இல்லை 20 வருஷம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, அதாவது ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு இடத்த அறுவை சிகிச்சை செய்து அகற்றணும். அகற்றினதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, அகற்றப்பட்ட இடத்தையும் தாண்டி விடுபட்ட 1-2 புள்ளிகள் இருக்கும். அதை முழுமையாக எங்களால் அகற்ற முடியாது, அதுக்கு நீங்கள் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அப்படி மற்ற விஷயங்களுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதனால் ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா, அது மீண்டும் வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக. அப்போ 10% உள்ளவங்களுக்கு இது மறுபடியும் வர்றதுக்கான சான்சஸ் ஸ்டேஜை பொறுத்து இருக்குன்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஒரு சர்ஜரியை பண்ணி முடித்தோன்னா அல்லது ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்தோடனே மிச்சம் இருக்கிறதையும் டோட்டலாக கிளியர் பண்ணி வாழ்நாளில் அவருக்கு மறுபடியும் வரக்கூடாது, அப்படி வரக்கூடாத அளவுக்கு ஒரு சிகிச்சை முறையை நம்ம மேற்கொள்கிறது இல்லையா? எந்த ஒரு புற்றுநோயுமே ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பிரித்து பார்க்குறோம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு இந்த ஏபிசிடி ஃபேக்டர்னால் இது வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது, இவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி, இவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நாங்கள் பிரிச்சுட்டு அந்த பிரிவுக்கு ஏற்ற மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சையோ கதிர்வீச்சோ அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று தேவைப்படுங்கிறதையும் அதையும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களோட வாய்ப்பை பன்மடங்கு குறைச்சிருவோம், அவங்களையும் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ பெரும்பாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்டோ 1 இல்லை 2 ட்ரீட்மெண்ட்டோ கொடுத்து அவங்கள வந்து அந்த வாய்ப்பை ரொம்ப குறைச்சி கம்மியாக்குறோம். நம்ம ப்ராஸ்டேட் கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய உறுப்பு அந்த பகுதி அதை நீங்கள் சரி பண்ணிடுறீங்க. இந்த சரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் பழையபடி இயல்பு நிலைக்கு அவருடைய உறுப்பினுடைய செயல்பாடு திரும்பிடுமா, அல்லது இந்த சரிப்படுத்துதல்ங்கிறது இது இன்னும் மோசமாகாததை தடுத்து தான் பண்ணும், ஏற்கனவே இருந்ததை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எடுத்துக்கலாமா? ப்ராஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம சொல்லும்போது வாழ்க்கை தரத்தை ஒரு 2 முக்கியமான விஷயத்தில் தொடுறோம். நம்ம ஒரு ஆண் மகனுக்கு ஒன்று சிறுநீர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். இரண்டாவதாக அவங்க ஆண் மகனாக செயல்படுவதற்கு கடினங்கள் ஏற்படலாம். இது 2 முக்கியமான வாழ்க்கை தரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங் ஆரம்பிக்கும் போதே இப்போது இந்த ஆண்மகன் எந்த நிலைமையில் இருக்கார், அவர் வந்து யூரின் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கார், இவர் வந்து தன்னோட மனைவியோட சேர்கிற தன்மையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் இருக்கார் அப்படிங்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். இவங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட்டை சுற்றி இருக்கிற நரம்புகளை பாதுகாத்து அந்த ஆப்ரேஷனோ இல்லை ரேடியேஷனோ கொடுப்போம். அந்த மாதிரி இல்லை, அவங்க அதை தாண்டிட்டாங்க, அது அவங்களுக்கு தேவையில்லைன்னா வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வேணுங்கிறது அந்த பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் பண்ணதுலேருந்தே இந்த பிளானிங் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இந்த பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படுங்கிறதுனால ஸ்ட்ரக்சர் மாறும், இந்த பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிறது அந்த ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கை தரம் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் புற்றுநோயிலேருந்து குணமடைகிறது மட்டுமல்ல, வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ணி அவங்க வாழ்க்கையை நார்மலாக வாழணும் அப்படிங்கிறது தான் எய்மிங்க. இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தவங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக அவங்க செக் பண்ணணும், அல்லது நீங்கள் முதல்ல சொன்னது மாதிரி அடுத்த 20 வருடத்திற்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அக்கேஷ்னலாக வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்தால் போதுமானது, ரெகுலராக மானிட்டர் பண்ண வேண்டிய நெசசரி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? 100க்கு 100 உண்மை. அதாவது 1-2 வருஷத்துக்கு வந்து மானிட்டரிங் இன்டென்சிவாக இருக்கும். ப்ராஸ்டேட் கேன்சர் மானிட்டரிங் வந்து பெரும்பாலும் ஒரே ஒரு டெஸ்ட் தான், பிளட் டெஸ்ட், ஒரு பிஎஸ்ஏங்கிற பிளட் டெஸ்ட் தான். அந்த பிளட் டெஸ்ட்டை வந்து முதல்ல 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 இயர்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறத்தை வந்து 6 மாதமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு போயிடுவோம். ஸோ ஒரு 2 இல்லை 3 வருஷம் தாண்டின அப்புறம் அவங்க வருஷத்துக்கு ஒரு பிளட் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே கிடையாது அவங்களுக்கு. எனக்கு டாக்டர் சொன்னதை வச்சு ஒருவேளை ப்ராஸ்டேட் கேன்சருக்கான பிகினிங் இருக்கலாம், அல்லது பாதி வந்திருக்கலாம், அல்லது ஸ்டேஜ் அடுத்தது வந்துருச்சோ அப்படின்னு நான் சரியாக பொருத்தி பார்த்து இல்லை நான் டாக்டர்கிட்ட இப்போ போய் செக் பண்ணால் தான் சரி அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு என்ன அறிகுறி தேவை? ப்ராஸ்டேட் கேன்சர் பரிசோதனையை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஒன்று, அறிகுறிகள் அற்ற பேஷண்ட், அதாவது எனக்கு நல்லா இருக்கேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணுறேன், அதில் நான் டெஸ்ட்டு பண்ணுறேன். இவங்க வந்து ஜென்ரலாக வெல் ஹெல்த்தி இருக்கிற பேஷண்ட்ஸ். இதுக்கு பேர் ஸ்க்ரீனிங்னு பேர். அதாவது கேன்சர் இருக்கா இல்லையா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற மாதிரி இதையும் சேர்த்து செக் பண்ணுறது.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அது தானாகவே ஹெல்த் செக்கப்போடு பெரும்பாலும் பண்ணுறாங்க. அதுக்குரியதை அந்த மருத்துவர் சொல்லிடுவார். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, அறிகுறிகள் உள்ள நோய் இருக்குமான்னு. எந்த ஒரு ஆண்மகனும் தனக்கு சிறுநீர் கழிப்பதில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் தென்பட்டா, உதாரணமாக அவசரமாக வருது, அதிகமாக வருது, இல்லை வராமல் இருக்குது, கஷ்டப்படுறேன், நைட்டு எழுதி நின்றுட்டே இருக்கேன், பாத்ரூம் வரல, இல்லை யூரினில் எப்போயாவது ரத்தம் தென்படுது, இந்த மாதிரி எந்த அறிகுறிகள் இருந்தாலும் அந்த ஆண்மகன் அவசியம் புராஸ்டேட் பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த பரிசோதனையில் கேன்சருக்கான பரிசோதனையும் இருக்க வேண்டும். அவங்க எந்த மருத்துவர்கிட்ட போனாலும், ஜென்ரல் டாக்டர், அதாவது எம்டி டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்களும் இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க, இல்லை ஒரு யூராலஜிஸ்ட்டை போனாலும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனால் அறிகுறிகள் உள்ளவங்க அவசியம் அந்த பரிசோதனையை செய்ய வேண்டும். ப்ராஸ்டேட் கேன்சருடைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற செக்டருக்குள்ளே உள்ளே போகும்பொழுது அது எதை அடிப்படையாக கொண்டது டாக்டர்? அதாவது பழுதான இடங்களை சரி செய்கிறங்கிறது ஒன்று, அகற்றுதல்ங்கிறது ஒன்று, என்ன மீண்டும் அதை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு ஒன்று. இப்படி 3-4 முறைகள் இருக்குது. இதில் குணப்படுத்துதல் அல்லது அந்த பிரச்சனையை சரி செய்தல்ங்கிறது எந்த விதமான ட்ரீட்மெண்ட் அடிப்படையாக கொண்டது? ஸோ நான் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கும்போதே பல பேருக்கு தோணும், அடுத்து ஒரு ரோபோட்டில் இதை பண்ணலாமான்னு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் அதை அடிப்படையாக கொண்டு தான் அதை கேட்குறேன். நன்றி. ஸோ ப்ராஸ்டேட் கேன்சரை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைன்னு பொதுவாக 2 பிரிச்சுக்கலாம். ஒன்று அறுவை சிகிச்சை கொண்டு ப்ராஸ்டேட்டை அகற்றுதல், 2வது கதிர்வீச்சு கொடுத்து அதை குணப்படுத்துதல். இதை 2 பிரிச்சுக்கலாம். நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றுதல்ங்கிற செக்மெண்ட் எடுத்தோம்னா அவசியம் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை தான் முதல் நிலையில் வருது. ஏன்னு கேட்டோம்னா, உலகத்திலேயே ரோபாட்டிக் அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யப்படக்கூடிய ஆர்கன் என்னென்னா ப்ராஸ்டேட் தான். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் டன் இந்த ரோபாட் வந்து ப்ராஸ்டேட்டுக்கு தான். ஏன்னா ப்ராஸ்டேட் வந்து ஒரு வயத்துக்குள்ளார ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கிற ஒரு சுரபி. அந்த சுரபியை அணுகிறதுக்கு பெருசாக வயத்தை கிழித்து அணுகி அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமும் கூட, அதை ட்ரைனிங் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை வந்து ஜனநாயகப்படுத்திருச்சு, டெமோக்ரட்டைஸ் பண்ணிருச்சு. இந்த அறுவை சிகிச்சையை அருமையாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருச்சு. எந்த ப்ராஸ்டேட் கேன்சருமே ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஸோ குணப்படுத்துறதுக்கான அறுவை சிகிச்சைன்னு சொன்னாலே ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை வந்தே தீரும். அதில் ஒரு சில புற்றுநோய்களுக்கு இது ஒத்து வராது. பட் அந்த மாதிரி இருக்கிற புற்றுநோய் ப்ராஸ்டேட்டில் ரொம்ப 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 ரேர். சார்கோமான ஒரு நோய் இருக்குது, அது மாதிரி ரொம்ப ரேருக்கு தான் வந்து ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு 99.8% இருக்குது ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை செட் ஆகும். ப்ராஸ்டேட் கேன்சருங்கிறது எந்த சூழலில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக எமர்ஜென்சியாக மாறுது டாக்டர்? 2-3 விஷயங்களில் மாறும். ஒன்று, ப்ராஸ்டேட் கேன்சர்னால் வரக்கூடிய யூரின் அடைப்பு. அவங்க வந்து திடீர்னு டாக்டர் நைட்டு யூரின் போகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உடனே எமர்ஜென்சி மருத்துவரை அணுக வேண்டும். 2வதாக, பரவன நோய் போன்குள்ளார போயிடுச்சு, அந்த போன் வந்து அந்த ஸ்பைனல் கார்டை ப்ரெஸ் பண்ணுதுன்னா அது ஒரு எமர்ஜென்சி. திடீர்னு நல்லா இருந்த டாக்டர் முதுகு வலி நிறையா இருக்குது, எனக்கு நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் வருதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா இது ப்ராஸ்டேட் கேன்சர் போனில் பரவி அந்த ஸ்பைனல் கார்டை கம்ப்ரெஸ் பண்ணுறதா அர்த்தம். இது 2ம் ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி இருந்ததுன்னா உடனே வரணும். இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஆல்ரெடி ப்ராஸ்டேட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணவங்களுக்கு வரலாம். ஒரு சில பேஷண்ட், ஒரு வருஷத்தில் 2-3 பேஷண்ட் எப்படி வருவாங்கன்னா, ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷனில் வந்து பார்ப்பாங்க, நாங்கள் டெஸ்ட் பண்ணி ப்ராஸ்டேட் கேன்சர் கண்டுபிடிப்போம். அது கொஞ்சம் சோகம்தான், பரவன நோய் இது. பட் அந்த மாதிரியும் ப்ரெசன்டேஷன் வரும். ப்ராஸ்டேட் கேன்சரை சரியாக கவனிக்காமல் விடுறதுனால ஏற்படுகிற தொடர்ச்சியான மற்ற நோய்கள் என்ன? முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கிட்னியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ப்ராஸ்டேட்டுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, யூரின் வர பாதைக்கு ஒட்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ யூரின் வர பாதையை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அடைச்சி போயிடுச்சுன்னா யூரின் கீழே வராது, கிட்னியில் தங்கும், கிரியாட்டினின் அதிகமாக கடைசியில் டயாலிசிஸ் போக வேண்டிய அவசியம் வரும். இது கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அடுத்தது வந்து பசியின்மை, உடல் இளைப்பு, அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன், அதனால் வந்து நடக்கிறது முடியாமல் போயிடும், இல்லை பிளாடர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இதை தவிர வந்து மற்ற ஆர்கன்ஸுக்கு பரவிருச்சுன்னு வச்சுக்கோங்க, லங்குக்கோ அது மாதிரி போச்சுன்னா அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ ஒரு கேன்சரை நம்ம முதல்ல கண்டுபிடிக்காமல் லேட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது
அது பரவுறதுனால மற்ற பாகங்கள் பாதித்து அதனால பேஷண்ட்டோட வாழ்க்கை தரமும் குறைஞ்சிரும். சர்க்கரை வியாதி மாதிரி ஒரு கோமாபிலிட்டிஸோ அல்லது வேறு ஒரு வியாதி ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சின்னதை நினச்சி நம்ம கவனிக்காமல் விட்டுறோம், கண்ட்ரோல் எடுக்காமல் விட்டுறோம்னா அது ஐயோ அது விட்டது தாங்க ப்ராஸ்டேட் கேன்சர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சுங்க அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்? மற்ற நோய்கள்னால ப்ராஸ்டேட் கேன்சர் வரதில்லை. உதாரணமாக சர்க்கரை வியாதியாலேயோ இல்லை லிவர் டிசீஸ்னாலேயோ ப்ராஸ்டேட் கேன்சர் வரதில்லை. ஆனால் அந்த மாதிரி இருக்கப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கு இந்த நோய் வந்ததுன்னா அதோட தன்மை இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லிமிட் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் சக்கரவியாதி என்ன மோசமாக்கும், இல்லை சக்கரவியாதினால இந்த ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் மோசமாகும். இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்துடும். ஸோ ஜென்ரலாகவே உங்கள் ஓவரால் ஹெல்த்தை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா இது ஒரு பெரிய வனரபிள் சுச்சுவேஷனில் போய் நிற்கிது. இதோட முக்கியமாக எதை நான் இக்னோர் பண்ணி இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூரினரி சிம்டம்ஸ், அதாவது சிறுநீர் கழித்தலில் உண்டாகக்கூடிய சிறு உபாதைகளை டாக்டர் 2-3 வருஷமாக அவர் நைட்டு பாத்ரூம் போயிட்டே இருக்காருங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. இது ரொம்ப காமனாக நடக்கிறது. மனைவிட்ட கேட்டேன்னா 2 வருஷமாக டாக்டர் நைட்டு போகிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஆனால் கேட்டேன்னா வேண்டாம் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க டாக்டர், 2 வருஷமாக போயிட்டுருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அவங்களுக்கு இருந்த ஒரு நோயின் முதல் தன்மையில் இருந்த நோயை நம்ம மிஸ் பண்ணி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து பிடிச்சிட்ருக்கோம். இது ரொம்ப காமனாக இன்றைக்கும் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். நேயர்கள் பார்க்குறவங்க இதை நிச்சயமாக ஒரு சிறுநீர் கழித்தலில் இல்லை சிறுநீரில் பிரச்சனை இருக்குன்னா உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசிக்கிறதுல ஒரு நல்ல விஷயந்தான். உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ரெண்டாவது, பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் ஹெல்த் டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ அதை ஒழுங்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுனால பிற்காலத்தில் வரக்கூடிய எந்த நோயுமே ஹேண்டில் பண்ண ஈஸியாகும். இது ரெண்டும் முக்கியமான விஷயம். இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு போன ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் சொன்னீங்க. தாம்பத்திய உறவுக்கான செயல்பாடாக இருக்கட்டும், அவர் இரவில் பாத்ரூம் போகிறதா இருக்கட்டும், பல விஷயங்கள் அவருக்கு முதல்ல சரியாக இருக்காது. இது அந்த குடும்பத்தினர் குறிப்பாக அவருடைய துணை எப்படி அணுகிறாங்கன்னு ஒரு கோணம் இருக்குது. ரொம்ப முக்கியமான கோணம் மலையப்பன் சார். இதை பற்றி நீங்கள் டச் பண்ணது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். சர்வைவர், கேன்சர் சர்வைவர்னு ஒரு பக்கம் இருக்க, அவங்க பார்ட்னர் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பேக்ட். ஏன்னா இவங்க வந்து வாழ்க்கையில் இவங்களோட 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருந்தவங்க, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ஒன்று. இரண்டாவதாக வந்து இப்போது இந்த நோயினால் அவருக்கு வந்து ஒரு 2 இல்லை 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, ஹாஸ்பிட்டல் வந்து போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக இம்பேக்ட் எடுத்துக்கிறது அந்த துணைவி தான். இது ரெண்டாவது. மூன்றாவது, ஃபைனான்ஷியல் இம்பேக்ட். ஒரு 2-3 மாதம் இவர் வராருன்னா வேலையிலேருந்து வரணும், வேலையில் சம்பளம் இருக்காது, சப்போர்ட் பண்ணுற மெக்கானிசம் கம்மியாக இருக்கும், அதனால் வரக்கூடிய இம்பேக்ட், அது 3வது இம்பேக்ட். 4வது, ஒரு தன்னோட கணவன் வந்து இந்த மாதிரி இருந்தவர் சார், ராஜா மாதிரி இருந்தார், சிங்கம் மாதிரி இருந்தார் சார், இப்போ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதோட நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் தேம். அதெல்லாம் மீறியும் அந்த பெண்மணி வந்து ஒரு தைரியசாலியாக நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா ஆகணுங்கிறதுக்காக துணையாக நிற்கிறாங்க. அவங்களோட ஜர்னி வந்து அதை பற்றி நம்ம இன்னும் ஒரு டீட்டெயிலாக ஒரு தனி ப்ரோக்ராமே பேசணும். சர்வைவரோட பார்ட்னரோட ஜர்னி ஒரு தனி ஜர்னி. அதை வந்து நாங்கள் ஒரு நோயாளியை பார்க்கும்போது கூடவே அந்த நோயாளியை சுற்றி இருக்கிற ஃபேமிலி, முக்கியமாக பார்ட்னரோட லைஃப், துணைவியோட லைஃப்பை நாங்கள் ரொம்ப பார்க்குறோம். அவங்களோட லைஃப் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு மருத்துவர் அதில் ஒரு கடமை இருக்குது. இப்படி இவருக்கு ஒன்று நடக்க போகுது, இதெல்லாம் இவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக எடுத்து அந்த நோயாளியினுடைய துணை அல்லது குடும்பத்தினர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த எந்த மாதிரி பார்க்குறாங்க டாக்டர்? அதை முதல்ல டினையல் இருக்கும். ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் எப்போதுமே ஒரு புது புற்றுநோய், ஒரு பேஷண்ட் புதுசாக புற்றுநோய் கண்டுபிடிக்கிறோம்னா 3 செஷன் வச்சு தான் நாங்கள் பேசுவோம். முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது இது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுறது. அந்நேரத்தில் பேஷண்ட் வந்து ஜென்ரலாக டினையலில் இருப்பாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர் அப்படின்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வரும்போது அக்செப்டன்ஸ், ஓ எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணணும், நான் இருப்பேனா, நிறைய ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க. அது 2வது ஸ்டேஜில் டினையலுக்கு அடுத்தது குழப்பத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க. 3வது வந்து அதுக்கு 3வது நாள் வர்றாங்க இல்லையா, அப்போ வந்து தைரியம் வந்துடும். டாக்டர் நான் என்ன பண்ணணும் டாக்டர், நான் என்ன பண்ணால் நல்லாவேன், நான் நல்லா ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்பாங்க. நான் இன்னொன்று கவனிச்சிருக்கேன், பேஷண்ட் வருவாங்க, பேஷண்ட்டோட பையனோ பொண்ணோ வந்து டாக்டர் எங்கள் அப்பாட்ட இதை சொல்லிடாதீங்க, அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க.
அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 35 வயசு. ஆனால் அப்பான்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்க்காரருக்கு வந்து 60 வயசு. இவங்க என்ன உலகத்தை பார்த்துருக்காங்களோ அதை விட பன்மடங்கு அவர் பார்த்துருக்கிறாரு. அதை விட அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து நம்ம உண்மையை எடுத்து உரைத்தோன்னா, ஒரு நாள் 2 நாளில் வந்து தைரியமாக திருப்பி வந்துடுவார். அதனால் உண்மையை உரைக்காமல் அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் எடுத்து சொல்லுவேன். அதனால் நம்ம பேஷண்ட் இந்த ஒரு ஜேர்னி கொண்டே போவாங்க. டிப்ரெஷன், டினையல், ஆங்ஸைட்டி அண்ட் அக்செப்டன்ஸ் வந்தவுடனே தைரியமாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி வரவங்க அருமையாக அந்த நோயை சண்டை போடுவாங்க, நல்லாயிடுவாங்க. இந்த மாதிரி வியாதிகள் வரும்பொழுது ஒரு குடும்பம் நோயாளியை தாண்டி ஒரு குடும்பமே உடஞ்சி போகிறத பார்க்குறோம். நீங்கள் ரொம்ப அழகாக பட்டியலிட்டீங்க. அதில் உடஞ்சி போகிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் இல்லை, ட்ரீட்மெண்ட் மொத்தம் இல்லை, பார்த்துக்கிறது, அவரோட கூட ஒரு ஆள் இருக்கணும், டிபெண்டன்சி, பணம், அதுக்கப்புறம் அவரோட அதை ஒப்புக்கொள்கிறதுன்னு பல விஷயங்கள் பின்னால் பட்டியலிடப்படுது. நான் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை வெற்றி கொள்கிறதுக்கு உங்களை மாதிரி இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி ஐயா. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.